திராவிட ஆட்சி தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று பாஜகவினர் பேசுகின்றனர். அண்ணாமலையை கேட்கிறேன், மோடியை கேட்கிறேன். சுகாதாரம், மக்கள் நல்வாழ்வு, நீர் மேலாண்மை, விவசாயம், விளைபொருள் உற்பத்தி என்று அனைத்திலும் சாதனை படைத்து தமிழ்நாடு விருது பெற்றுள்ளது. 17 மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் ஒன்றிய அரசு விருது கொடுக்கிறது. ஐபிஎஸ் ஆபீசர், மெத்த படித்தவர், 20,000 புத்தகம் படித்தவர், அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் அண்ணாமலைக்கு இது கூட தெரியாதா? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தற்போதைய ஒன்றிய அமைச்சர் எல் முருகனுக்கு தொகுதி ஒதுக்கியது. ஆனால் திடீரென்று அவரை எதற்காக ராஜ்யசபா எம்பி ஆக்கியுள்ளது? ஏன் அவரை தேர்தலில் நிறுத்தவில்லை? நிறுத்தினால் ஜெயிக்க முடியாது. பிறகு ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்கிறேன், பாரத பிரதமரை கேட்கிறேன். உங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளனர். ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மற்றவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் நீங்கள் நிற்க வைங்க. பாரதிய ஜனதாவுக்கு தில் இருந்தால், தைரியம் இருந்தால், மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை இருந்தால் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் அந்த ஒன்றிய அமைச்சர்கள் நிறுத்தி பார்க்கட்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் புத்திசாலிகள், அரசியல் ஞானம் உள்ளவர்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவாக இருப்பவர்கள். இதனால தான் 50 ஆண்டுகளாக தேசிய கட்சிகள் இங்கே உள்ளே வர முடியாத நிலை உள்ளது. இங்கு திராவிட ஆட்சி நடக்கிறது என்பதை மறந்து பாஜகவினர் பேசக்கூடாது. ஒரு அறையில் உட்கார்ந்து யூடியூப்பையும் சோசியல் மீடியாக்களையும் வைத்து ஷோ காட்டுவது இங்கு நடக்காது. 300 வரும், 400 வரும் என்று சொல்பவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை வரும் என்பதை பார்க்க வேண்டும். தேர்தல் முடிவுகளில் பாஜக டெபாசிட்டை இழக்கும்போது தான் அவர்களுக்கு இது தெரிய வரும். அவர்கள் வாங்கும் ஓட்டு எவ்வளவு என்பது மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். நோட்டாவுக்கு கீழே 0 தான். அறிவில் தெளிவிருக்கு, நம் உடம்பில் வலுவிருக்கு.